வழியை நீ கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இது நன்மைக்கு தான் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணி ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா நீங்க மனம் திரும்பும்போது கர்த்தரை மாற்றுகிறார். ஆனா தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சில பாடுகள், சில பிரச்சனை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சரிப்படுத்த முடியாத சில பிரச்சனை வரும், சீர்படுத்த முடியாத சில போராட்டம் வரும். அந்த நேரங்களிலும் இதை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார். அல்லேலூயா. அதுதாங்க பொறுமையா சகிப்பது. அதுக்கு உதாரணம் சொல்றேனே, லூக்காவின் சுவிசேஷத்துல 2 அதிகாரம் 36, 37 வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவள் கன்னி பிராயத்துல விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இங்க ஒரு அம்மாவை பார்க்கிறோம். அந்த அம்மாவுக்கு 84 வயசு. இப்ப அவன் பேர் என்னவா? அன்னாள். இந்த அன்னாளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சா? கன்னி பிராயத்தில், வாலிப வயசுல கல்யாணம் ஆகுது. எத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்தாங்க? 7 வருஷம். 7 வருஷத்துல புருஷன் அவுட்டு. பிள்ளைங்க இருந்துச்சா இல்லையான்னு பைபிள் சொல்லல. கல்யாணம் ஆகி வாலிப வயசுல கல்யாணம் ஆகிறா. அந்த இளம் வாலிப வயசுல விதவையும் ஆயிட்டா. இப்ப இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷத்துல புருஷன் சாவான்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். இப்ப அண்ணால் ஆண்டவர்ட்ட 1000 கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே 7 வருஷத்துல விதவையாகிறதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையா? உமக்கு எல்லாம் தெரியும்ல. ஒன்னு எனக்கு கன்னி பிராயத்துல வாலிப பிள்ளையாவே விட்டுருக்கலாமே, இந்த கல்யாணமே எனக்கு நடக்காம விட்டுருக்கலாமே. அப்படி கல்யாணம் பண்ணா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ வச்சிருக்கலாமே. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இவ்வளவு போராட்டம்? கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாமே, நான் வாலிப வயசாவே இருந்திருப்பேனே, அல்ல கல்யாணம் பண்ணி என் புருஷன் சாகிறத நீங்க தடுத்திருக்கலாமே, என்ன விதவையாக்காம இருந்திருக்கு. 1000 கேள்வி அண்ணால் கேட்டிருக்கலாங்க. ஆனா அந்த அம்மா பாருங்க, 7 வருஷம் தான் வாழ்ந்தா விதவை ஆயிட்டாங்க. இளம் விதவைங்கிறது சாதாரண இல்லைங்க அந்த காலங்களில். இளம் விதவை இன்னைக்கும் பாருங்க, இளம் விதவைங்கிறது உலகம் 1000 காரியங்களை சொல்லும். நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு, போனா தப்பு, எல்லாத்தையும் குற்றம் சாட்டும் இளம் விதவையா இருந்தா. அந்த நாட்களில் அண்ணால் இளம் விதவை. எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை பழிகள் சொல்லக்கூடியது வந்திருக்கும். அத்தனை சகித்துட்டு அந்த அம்மா 84 வயசு, இயேசு பிறந்து ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது நமக்கு 84 வயசு. அந்த அம்மா எங்க இருக்குதான்? இரவும் பகலும் ஆலயத்துல உபவாசிச்சு. அப்படின்னா ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்க பாருங்க. அப்பனா நம்மோட மனநிலை என்னன்னா, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. 7 வருஷத்துல என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இதை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இரவும் போல அந்த அம்மா எங்க உட்கார்ந்துட்டு இருந்துச்சா? தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுது. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கல, ஆண்டவர்கிட்ட விளக்கம் கேட்கவில்லை. அல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எதை அனுமதித்தாலும், எதை தடுத்தாலும், எதை செய்தாலும், தேவன் எதை நம்ம வாழ்க்கையில அனுமதித்தாலும் அவற்றை ஏன் கேள்வி கேட்க நமக்கு என்ன இல்லை? அதிகாரம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? வாசித்து பாருங்க. ஏசாயா 45:9 வாசிங்க. மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாக இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்ல, என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது கைகள் இல்லை என்று சொல்லலாமா? ஏசாயா சொல்றாரு, நம்ம யாரா இருக்கிறோமா? மண் ஓடுக்கு ஒத்த ஒரு ஓடு. நம்ம யாரு? மண்ணு. இந்த மண்ணு ஆண்டவரை பார்த்து ஏன் இப்படி செய்தீர் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதான்? கேள்வி கேட்கக்கூடாதான்? அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. அவருக்கு கைகள் இல்லை என்று ஆண்டவரே தடுத்திருக்கலாமே, ஆண்டவரே இதை நிப்பாட்டிருக்கலாமே, கைகள் இல்லையா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கேட்க கூடாதான்? அவருடைய கிரியைகளை குறித்து ஏன் இப்படி வளைந்தீர், ஏன் என்ன இப்படி உருவாக்குனீங்க, எனக்கே இந்த வாழ்க்கை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த குடும்பத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தீங்க கேட்க நமக்கு ரைட்ஸ் இல்லை. நாம் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல அவர் கையில் இருக்கிறோம். அவர் இஷ்டப்படி நம்ம வணங்குகிறார். ஆனா ஒரே நோக்கத்துக்காய் வணங்குகிறார், வருகைக்கு ஆயத்தமாக. அல்லேலூயா. ஆகவே தேவன் அனுமதி எல்லா பாடுகளையும் பொறுமையாய் சகித்துக்க. ஆண்டவரோட முறும் இருக்காதீங்க.
இன்னைக்கு ஒருவேளை சில நேரம் கடினமான பாதையை கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏன் உங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கலாம். ஏன் இதை அனுமதித்தார் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஒன்றை புரிஞ்சுக்கங்க, தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், பொறுமையாய் சகிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி பொறுமையா சகிச்சிங்கன்னா, தாவீது சொல்றாரு 40ஆம் சங்கீதம் 1 வசனத்துல, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது வாழ்க்கையில பல நெருக்கம், அந்த பல நெருக்கத்திலையும் பொறுமையா காத்திருந்தார் தாவீது. தாவீது சொன்ன, பொறுமையா கர்த்தர் காத்திருந்தேன், ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னை அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.